மக்களின் ஆதரவை பெற்றுள்ள விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுமதிக்க வேண்டும் என்றும் நடிகர்கள் கமல்ஹாசன், பிரகாஷ் ராஜ் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், சட்டமன்ற தேர்தலில் தனித்து ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை மக்கள் எந்த கட்சிக்கும் வழங்கவில்லை என்றும், அதனால் பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்துள்ளது அவரது அரசியல் முதிர்ச்சியை காட்டுவதாக கூறியுள்ளார். 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள தாவேகா தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும் என்றும் அவர் தெரிவித்தார். 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இன்னும் பதவியேற்க முடியாமல் இருப்பது மாநிலத்திற்கு நேரும் அவமானம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்க வேண்டும், ராஜ்பவனில் அல்ல என்றும் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். விஜய்க்கு மக்களின் ஆதரவு கிடைத்துள்ள நிலையில் அவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அனுமதிக்க வேண்டும் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆளுநரின் நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது, அரசியல் அமைப்புக்கு முரணானது என விமர்சித்துள்ளார். சட்டமன்றத்தில் தனது உரிமையை நிலைநாட்டிக் கொள்ள விஜய்க்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் பதிவிட்டுள்ளார்.